தூரத்தில் இருக்கீங்க. அது அது உங்களோட வசதியோ அடிக்கிற ஒரு 1 hour முதல் இந்த யூடியூப் ஆகுது எங்களுக்கு அறிமுகமாகி அப்ப நீங்க போன பிறகு ரூபாய் இருக்கிறது அது வாய்ப்பா இருக்கிறது கிடையாது. ஹாய் ஹலோ வணக்கம். யூடியூப் வர போய்கொண்டிருக்குது. அதிகாலை 4 மணி. இப்போ அதிகாலையில் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கனடாவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு தமிழ் கிழவன் என்ற சேனலின் உரிமையாளர் யூடியூபர் வர போகிறார். அதுக்குத்தான் எங்கட வீட்டை சாப்பாடு இன்றைக்கு வர சொன்னேன். நான் கனடாவுக்கு வந்த பிறகு இதுதான் முதல் காணொலி. வந்து ஒரு காணொலியும் எடுக்க இல்லை. ஏன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு 2 வெக்கேஷனும் முடிஞ்சு அதுக்கு பிறகு எங்களோட வளமையான வாழ்க்கைக்குள்ளே வந்தாச்சு. அதால் எனக்கு ஒன்றுமே எடுக்க இல்லாமல் போயிட்டுது. கெட்டில் வேற சத்தம் கேட்குது. நிப்பாட்டுவோம் அதையும். நாளைக்கு பிறகு எல்லாரும் சுகமாக இருப்பீங்களென்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. இன்றைக்கு எங்கள் வீட்டில் கெஸ்ட் வர போயினோம். அவைக்குத்தான் சமைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, என் மகன் பிறந்த நாளும் இன்றைக்கு. அதால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்போம் வந்துட்டு இன்றைக்கு அதிகாலை எழும்பியாச்சு. நேரம் பறந்து கொண்டே இருக்குது. சமையல் இப்போவும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அங்கால வடைக்கு கிரைண்டர் அரையுது. சிக்கன் கறி வளமையாக வைக்கிற ஒன்று தான், புதுசாக இல்லை. இது பன்னீர் பருப்பு 3 வச்சிருக்கு. இப்போ இனித்தான் மிச்சம். கத்திரிக்காய் அதெல்லாம் வைக்க வேணும். சமையல் தொடங்கி சமையலை எடுத்தேன். நான் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு நிப்பாட்டிட்டேன். ஏனண்டா எடுக்கிற காவி நிற்கிற அவாவு நீங்கள் எடுத்து தந்துருக்கலாம். எனக்கு கொஞ்சம் சமையலை அப்போ என்ன நித்திர விடுறதேண்ணே. ஹலோ, மற்ற வேலை என்னது? சாப்பாடு ரெடி. கொஞ்சம் நேரத்துக்கே சமைச்சிட்டேன். வளமையாக பிந்தித்தான் சமைக்கிறேன் நான். இன்றைய கொஞ்சம் ஏர்லியாக சமைச்சாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே புடிங்கெல்லாம் ரெடி. ரசம் பயறு போட்டு வச்சேன் நான் இந்த முறை. அதுதான் நான் சொன்னேன் நானே. நீ அங்க இருந்து வந்துட்டீங்க, பிரான்ஸ்ல இருந்து. இது தூரம் இல்ல தானே. வாங்கோ வாங்கோ, டீ குடிச்சிட்டு போங்க. நேரம் போயிட்டுதா? சரி சரி வாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வரலாம்? நீங்க எத்தனை மணிக்கு இருந்தாலும் வரலாம், நாளைக்கும் வரலாம். என்ன பாபு? உங்களோட வசதியோ அடிக்கிற ஒரு 1 hour முதல் போயிட்டு வாங்க. தேங்க்யூ கொண்டு விட்டு அதுக்கு. வாங்கோ, இருங்கோ, பேக்க வேண்டுங்கோ. என்ன வசதி இருக்குன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க? எனக்கு வேலை 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இருக்குது. மற்றது தம்பியவை எல்லாரும் கிட்ட தான் இருந்தவ முதல். தேங்க்யூ. அறிமுகம் இல்லாத ஆக்கள் நீங்கள். இந்த யூடியூப் ஆகுது எங்களுக்கு அறிமுகமாகி ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான அன்பு வளர்ந்துருக்குது. உங்கள்கிட்ட யூடியூப்பை நான் நிறைய நல்லா ரசித்து பார்க்குறேன். இந்த பயணங்களையும் பார்க்குறேன். வந்த முந்தி நாங்கள் தொடர்பே இல்லை. கதைச்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. இது பண்ண விட இப்பதான் காய்ச்சிருக்கிறாங்க. நான் இங்க வந்திருக்கேன். அவருடைய ஒரு என்ன நல்ல உறவுகள் இப்ப கிடைச்சிருக்கிறேன் யூடியூப்ல. இப்ப போட்டி என்னன்னு சொன்னா என்ன போட்டி எங்கிட்ட உறவுகளை போய் பாக்குறதா, எங்கிட்ட சொந்தக்காரரை பாக்குறதா, யூடியூப் அவையில் இப்ப உறவுகள் என்னன்னா யூடியூபர்ஸுக்கு தான் இடம் கொடுக்குறீர்கள்.
நீங்க டென்மார்க் போனதாக்குமே நான் கிட்டடியா நான் தான் நான் பாலி டென்மார்க் பாலி இந்தியா இலங்கை பாலிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை இடத்து ஃப்ரெண்ட்ஸோட போனா தமிழாக்கள் இல்ல டென்மார்க் அடியான வீடு அம்மா இந்த தங்கச்சி ஒரு ஆள் தான் ஒரே ஒரு தங்கச்சி தான் அப்ப அங்க போனேன் நான் இந்தியாவுக்கு கோயில்களுக்கு போனது இலங்கைக்கு இவற்ற ஆக்களை நான் பார்க்கவே இல்லை கல்யாணம் கட்டினதுக்கு அவைக்கு தெரியாது என்ன எனக்கு அவையே தெரியாது ஒரு நாளும் கண்டதில்லை வீடியோ கால்லையும் கதைக்கல என்ன ஓ ஏர்போர்ட்ல தான் அவைய போய் பார்த்தேன் நான் முதல் தரம் இப்போ கல்யாணம் செய்து பிள்ளைகள் எல்லாம் பிறந்து கனவு வருது வருஷத்துக்கு இவர் தான் கடைசி பிள்ளை அப்ப இவரோட செல்லாம் அவ அதால என்ன எனக்கு என்னையும் பிள்ளை வாங்கி தான் பாப்பினோம் அவர் இந்தியா நீங்கள் ஓ லவ் அவர் ஒரு கலைஞர் கமல் பாரதி ஓ அப்ப நான் இது ரேடியோ ஏசியாவுக்கு வந்த இஞ்ச கோணேசன் எம்பி கோணேஷ் பரமேசன் தெரியும் என்ன சொல்லுங்க எனக்கு கமல் பாரதி என்ன கேள்விப்பட்ட பெயர் ஆனால் அந்த அவ்வளவு பெரிய அனுபவம் இல்லை கலைஞர்கள் அப்போ இந்த இதுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறேன் அதாலதான் நான் இப்போ ரேடியோ சிஎம்ஆர்ல தான் வேலை செய்யறேன் கனடியன் மல்டிகல்ச்சர் ரேடியோ அங்கதான் வேலை செய்யறாரோ அப்ப நில்லுங்கோண்டு ஒரு ஹாப்டே எடுத்தவர் இப்ப அப்ப நான் உங்களோட சேர்ந்து இருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லி ஆனா அந்த காலத்துல கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் கூப்பிடலாம் ஈஸியா அம்மா அப்பா இவர அக்கா தான் கூப்பிட்டது இவற்ற அக்கா ஒரு அக்கா இங்க இருக்கிறா மற்ற அக்கா அங்க இருக்கிறா அக்கா தான் ஸ்பான்சர் பண்ணி தான் கூப்பிட்டது அப்ப சுவாமே சாப்பிடுறீங்களோ என்ன சாப்பிடு இப்ப காலை சாப்பாடு சாப்பிடுங்க என்ன சாப்பிடுறீங்க சாப்பாடு முறை நான் நினைச்சேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட போறீங்களா இல்லாட்டி டீ ஊத்தட்டோ டீ இல்லை தண்ணி வைக்கலாம் டீ போடுங்க ஓகே எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு டீ போடும் ஆனா அங்க ஐஸ்கிரீம் குடிங்கிறாள் பாபு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் நடந்ததை நேற்று பார்த்தேன் நான் அது அந்த தருணம் அது என்ன அதில் குடிக்கிறதுக்காக வேண்டிதான் இங்கே சீனி போட்டு குடிக்காம இருக்கிறது சலனத்துக்காக வேண்டி கேட்டீங்க அது பழகிய ஒரு டேஸ்ட் ஆயிருக்கு எனக்கு கமல் பாரதி பேர் கேள்விப்பட்ட பேர் கலைத்துறையில் நிறைய ஈடுபாடு உள்ளவர் என்று அறிஞனான் ஆனால் சரியாக தெரியாது நான் முழுமையாக தெரியாது நானும் கிட்டத்தட்ட 14 வயசுல இந்த கலை பயணத்தை தொடங்கினான் சின்ன படியன் அப்போ தான் மீசை அரும்பாத கருவம் அந்த வயசில் தொடங்கினது வீடுகள்லேயே எங்கள்ட கலை பயணங்கள் ஆரம்பமானது என்னென்றால் கட்டிடலை 10-15 வீட்டில் கட்டிடலை சேகரித்து சாரிகளை அம்மா இந்த என்ன சாரிகளை இதாண்டு போட்டு கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பெல்லாம் அப்போ அது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது விருப்பமாக இருந்தது அதை செயற்படுத்துறதுக்கு அப்படியான முறையில் ஈடுபட்டு பேருந்து வாங்க கொஞ்சம் நாடகங்கள் நடித்து கலைத்துறையில் ஈடுபட்டு எங்கள்ட அண்மை ஊர் பக்கத்து ஊர் பண்ணா அதுதான் எனக்கு மிகப்பெரிய பண்ணாமண்டா உங்களுக்கு தெரியும் இவர் அமிர்தலிங்கம் அவருடைய எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவருடைய ஊர் அந்த இடத்துல கலை நிறைய வளர்ந்தது அவர்கள் தான் என்னையும் வளர்த்து விட்டார் அண்ணா கலைமன்றம் பேருந்து அங்கே இருந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து நிறைய நாடகங்கள் எல்லாம் நடித்து தாண்டு 2000 ஆண்களவில் அந்த கலைத்துறையிலேருந்து ஒதுங்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் எனக்கு வந்து ஓகே எனக்கு வந்து கலைத்துறையில் ஈடுபட்டால் என்ன மறந்துடுவேன் நான் என்ற பொழுது என்னுடைய வேலை என்னுடைய வருமானம் இவற்றை எல்லாம் மறந்து கொண்டு அதிலேயே இதாக இருப்பேன் வேலைக்கு போக மாட்டேன் அப்போ பார்த்தா இது எனக்கு சரி வராது 2000 இருந்து ஒதுக்கி 2000 ஆண்டளவில் இருந்து இப்போ 2022 தான் இந்த யூடியூப் தொடங்கியிருக்கிறேன் அந்த யூடியூப் தொடங்கின வழியால் இந்த கலை இதுகளையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆனால் அது சொல்ல போய்க்க உண்மையான கலைன்னு வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது ஒரு கொப்பி ரெண்டு தான் சொல்ல வேணும் பாடல்களை படித்து வாயாட்டி அவையெல்லாம் வாயாட்டி தான் நான் செய்கிறேன் அப்படி தன்னைக்கு எங்களுடைய கலைத்தாரு இனி என்னுடைய சுயமான படைப்புகள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கிறேன்
இப்போ வந்து கொண்டு தானே இருக்குது டிக்டாக்ல அந்த மாதிரியா இருக்குது பாட்டுகள் நல்லா இருக்கு பாட்டுகள் என்ன பாட்டுகள் வாயசைக்கிறது அசைக்கிறதுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியாது என்ன அசைக்கிறதுக்கு இதை விட கூட குடிக்கலாம் ஏலக்காயில போட்டுருக்கீங்களா என்ன ஏலக்காய் போட்டுருக்கீங்களா ஏலக்காய் போட்டு பாலை காய்ச்சிட்டு இஞ்சி போடுவோம்னு பார்த்தா அப்புறம் போயேக்க இஞ்சி பிள்ளைக்கு தான் சாப்பிட்டுட்டு தான் இஞ்சி பிள்ளைக்கு இப்ப ஏலக்காய் போட்டி அவர் கிளம்ப நீங்கள் என்ன நாங்க பக்கத்துல அப்ப எப்படி உங்களோட பிரயாணங்கள் எல்லாம் நல்லா இல்ல இருக்கேக்குள்ள இஞ்ச இருக்கேக்குள்ள முழுமையா வைப்பா இருப்பேன் காலம சாப்பாட்டுல இருந்து டீயில இருந்து மத்தியானத்துல இருந்து இரவுல இருந்து எல்லாமே செய்வாரு அப்ப நீங்க போன அப்புறம் அது வைப்பா இருக்கிறது கிடையாது தமிழ் கடை மெக்டோனால்ட்ஸ் அது இது இருக்கும் அது முதல் நாள் இருக்காது 2 நாளைக்கு நான் தான் இருப்பேன் நீங்க இல்ல இருந்தும் இருக்காமலும் இருப்பேன் 2 நாளைக்கு பிறகு கடைகள் தான் சமையல் பக்கம் தெரியாது பிரயாணம் செய்வீங்க உங்களுக்கு லீவுகள் எல்லாம் வேலையால லீவ் எடுக்க முடியாது சொந்த வேலை வச்சிருக்கீங்க இல்ல இல்ல சொந்த வேலை இல்ல எனக்கு லீவ் இருக்குது இல்லன்னு சொன்னா கொஞ்சம் அந்த 9 மணித்தியாலம் அப்படி செய்தா ஒரு நாள் வரும் கூட செய்தா வரும் உண்டு வேலையிலையும் லீவ் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு 5 கிழமை எடுக்கலாம் லீவு பே இல்லாம போக மாட்டோம் பே இல்லாம போயலாது இந்த நாட்டிலே அப்படி போயலாது பே நடந்து கொண்டு தெரியக்க தானே இப்படி போகலாம் இன்னும் என்னடா நான் இப்பதான் இப்படி போறேன் இப்பதான் இப்படி வலிக்கிறேன் இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது போல முந்தி வந்து நான் வலிக்கிறதும் இல்ல தலையை இப்படி குடும்பிய காட்டிக்கொண்டு வேலை சின்ன வயதுலயே அம்மா இல்ல தானே 14 வயதுலயே இல்ல அவ கேன்சர் வந்து செத்துட்டாங்க ஊரில அதுக்கப்புறம் அப்பா தான் இங்க பொன்ச பண்ணியங்களை எடுத்தவன் அப்ப குடும்ப பொறுப்பாவளத்தையும் நானே எடுத்துட்டேன் அப்ப தம்பிய 3 பேர் வைக்கணும் தங்கச்சி எல்லாரும் மாதிரி பண்ணிக்கிறேன் பட் முதல் வந்து அதால அந்த நேரங்கள்ல நான் அப்படி அப்பா அந்த சமையல் பள்ளிக்கூடம் வேண்டா இந்த நாட்டு இல்ல ஆங்கிலம் தேவைன்ட்டு படிக்க போனேன் நான் அதுக்கு பிறகு இல்ல அது பிறகு பிள்ளைகளும் பிறந்துட்டேன் நான் 2 பேர் அது பிறகு அப்படியே இருந்தேன் நான் இப்பதான் இப்படி டிராவல் பண்றேன் என்னன்னு சொன்னா பெற்றவாம் நல்லவா இருந்தா இடைக்குள்ள பேச்சும் போலும் யாழி நீங்க ஒவ்வொரு வருஷம் போனா மெட்டாக்கள் என்னட்டு போறதெல்லாம் மிச்சம் 4 பேரும் மட்டும் ஆனா அவர் கேமரா பாக்குறாரு அவங்கள தான் பார்வை வந்து இல்ல கேமரா ஆனா ஒன்று என்னன்னா அவருக்கு வெக்கேஷன் போறதை விட அங்க ரேடியோ போறதுதான் சந்தோஷம் கூட மாதிரி முந்தி நான் இன்னும் கூட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு முந்தி இன்னும் கூட இப்ப வெக்கேஷன் போட்டு அங்க ஒரு நாடகம் வில்லு பாட்டுன்னு சொன்னா அதைத்தான் எடுப்பேன் நான் வெக்கேஷன் எடுப்பேன் ஆனா இப்பதான் நான் இப்படி போறது வாரது மகள் வளர்ந்துட்டா தானே இப்பதான் அப்படி செய்யறேன் கல்யாணம் முடிஞ்சது இப்ப போன ஏப்ரல் 5ஆம் தேதி தானே அது முடிஞ்ச இதோட நாங்கள் விளைக்கிட்டோம் ஸ்ரீலங்கா போனோம் 2 நாள் தான் இங்க வந்து அடுத்தது கனடாவில் திருப்பி வர வேண்டி இருக்குது ஸ்ரீலங்கா கனடா பிடிச்சிருக்கோ கனடா நான் கேட்க மாட்டேன் கனடா பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் இங்க பார்க்கறதுக்கு இதை செய்யறதுக்கு பழகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறேன் அப்ப அதனுடைய நேரம் காணாது எங்களுக்கு 2 கிழமை தானே வந்தது மற்றது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு திரும்பி போகணும் என்னன்னு சொன்னால் ஒரு திருப்பி போறாங்க இல்ல நான் சொல்லல அங்க ரெக்கார்ட் பண்ணுவேன் நான் முக்கியமா பல்லு கட்டுறதுக்கு பல்லு கிடக்கு வரிசையா அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் ஒவ்வாத தன்மைகள் இருக்குது அதை கொண்டு போய் திருப்பி ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பிரான்ஸில் கட்ட முடியாதவங்க தெளிவான காசு தெளிவான விலை அதாவது வந்து மாதம் 100 யூரோ இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன் இன்சூரன்ஸ் இருக்கு கண்ணாடிக்கும் இதுக்கு தான் மற்ற எல்லாரும் 100 வீதம்
ஆனால் அங்கே அந்த 100 ஒரு மாதம் கட்டுற 100 யூரோவுக்கு கல்லை கட்டி கொண்டு வரல. அது ஒரு மாதம் தேவை. நான் என்ன ஒரு மாதம் கூட போட்டுவிட்டு நிற்கலாம்னு பார்த்தேன். ஆனால் இங்கே கட்டாயம் கனடாவுக்கு வர வேணும். ஒரு கல்யாணம் பண்ணி திருப்பி இன்னொரு கல்யாணம் இல்லை 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 அப்போ அல்லாட்டி அங்கே வந்தேன். உங்களோட கல்யாணம் வீட்டு வீடியோ பார்த்தேன். அதுதான் என்ன இந்த உண்டினது இங்கே இருக்கிற கல்யாணம் வீட்டை முடிச்சு போடுவோம். கல்யாணம் விட நல்லா போகும். நல்லா போகும். அதுக்காண்டி நான் கல்யாணம் செய்யலாம். எந்த கல்யாணம் விட்டு வீடியோ தான் ஓடும். மற்றது முதலும் ஒன்று போட்டேன்னா ஓடி இருந்தது. இது தம்பி இல்ல எதுவும் ஓடி இருந்தது. அப்ப அடிக்கடி நான் ரெண்டு கல்யாணம் விட்டே போடுறது. ஒன்று ரெண்டு போடலாம் வருஷத்துல ஒன்று எல்லாருக்கும் வராது. அது கொஞ்சம் இது எனக்கு தன்னை காண்டப்படான்னு ஒரு விரல் கேமரா எடுக்க ஒரு விரல் தெரிஞ்சதுக்காக ஒரு விரல் நான் தெரியும். இப்ப வந்து ஏன் இந்த சமையல இந்த உடம்போட இவர் வந்து நான் ரேடியோஸாக போவேக்குள்ள எனக்கு 17 வயது. அப்ப போவேக்க 97 என்னமோ எனக்கு ஆண்டுகள் கொஞ்சம் மாறி மாறி தாங்க அதுக்கு 97 என்ன 97 அப்ப போவேக்குள்ள இவர் எனக்கு பழக்கினவர் அனௌன்சிங் பழக்கினது கன பேர் வந்தவை அந்த ட்ரைனிங் இருக்கு. 30-40 பேர் வந்தவ தான் பிடிச்சிருக்காங்க. அது விதி செய்யலாது. நான் கனதரம் எஸ்கேப் ஆயிட்டான் போய் சொல்லி நான் டென்மார்க்கு போறேன்னுட்டு இங்க நின்றேன். அவர் விட இல்ல ஒரு கொஞ்ச காலம் அப்படியே சத்தம் போடாம இருந்துட்டோம். நான் டெலிபோனோட எடுத்து போட்டு என்ன டென்மார்க்கு போயிட்டீங்களோ போனா தானே வாரதுக்கு அதுல அப்படித்தான் இவரோட படம் நீங்க கேட்டீங்களா இந்த படம் அப்படித்தான் தெரியும் எனக்கு. ஒரு கொஞ்ச காலம் எப்படி உங்களுக்கு ரேடியோ இந்த ரேடியோ வேலை செய்யறான்னு சொல்றீங்க ரேடியோல உங்களுடைய தொழில் ரீதியான இதுக்கு ஓகேயா? இங்க எல்லா ரேடியோவும் எனக்கு தெரிஞ்சு கனடாவில் தமிழாக்கள் ரேடியோவில் முதல் சம்பளம் வந்து கொடுக்க வலிக்கிறது நாங்கள் சிஎம் கிட்டத்தட்ட 21 வருஷம் முடியுது. மகள் பிறந்த வருஷம் போனாங்க. அதுக்கு முதல் வேற ஒரு கம்பெனில வேலை செய்தார். அதுக்கு முதல் வரையும் கணக்க செய்தவர். ஆனா ஒரு கார் கம்பெனி கொஞ்ச நாள் என்ன அப்படியெல்லாம் செய்தவர். ஆனா எனக்கு தெரியும் இருக்கு இங்கதான் இது விருப்பம். இது பெரிய வரப்பிரசாதம். கலை ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக வேலை செய்ய என்ன விருப்பமா செய்யலாம் அந்த வேலை என்ன என்ன செய்யறீங்க ரேடியோல என்ன செய்து கொண்டிருக்கீங்க? எல்லாம் செய்வேன். எடிட்டிங் எங்கட ரேடியோ பொறுத்தவரை எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. மக்களோட கலந்துரையாடுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். நானும் ஒரு கொஞ்சம் காலம் வேலையினேன். இப்போ கடைசியாக இருந்தேன். இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேலை இது மட்டும் சேர்ந்து தொலைச்சா போக முடியாது. அதனால சந்தோஷமாக இருக்கும் அதில் வேலையை கேட்டோட கதைக்க. வீட்டை வந்தா கொஞ்சம் கஷ்டம் தானே என்னோட. அங்க போனா சந்தோஷம் பேலன்ஸ் பண்றதானே வாழ்க்கை. அதான் இவ்வளவு சொல்றோம் என்ன உங்க எல்லாம் வெள்ளை காட்டிக்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. என்னோட கொஞ்சம் சிரிச்சு பேசலாம் தானே அதான் நான் உங்களை இப்படி டீ தாங்க வேணும்னா இந்த டீ தாங்க நல்லா இருக்கு. என்ன நான் குடிச்சு பார்க்கல, இப்ப டேஸ்ட் பண்ண மறந்துட்டேன். நீங்க அந்த ரெக்கார்ட் பண்றதுல எனக்கு நீங்க கலைக்க வலிக்கிட்டா அதை மிஸ் பண்ணி போடுவேன். இது சீனி போட்டா எனக்கு அதை டேஸ்ட் மாதிரி தெரியாது. சீனி உங்களுக்கு கொஞ்சம் போடுங்க. ஓகேயா ஓகேயா. எனக்கு நீங்க நான் இவரை கேட்டுனா காலம சாப்பாடு என்னண்டு எனக்கு தெரியும். உங்களோட தங்கச்சி கேக் எல்லாம் செய்வா இல்ல அப்ப எனக்கு தெரியுமா அவன் நல்லா சமைப்பா. நல்ல பாஸ்தா எல்லாம் போடுவி நம்ம வீட்டுல பாத்துருக்கிறேன். தெரியுமோ வந்தவன். இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்தது.
ஸ்ரீலங்கா போய் அவர் ஒரு நல்ல சமையல்காரன்னு சொல்லிட்டேன். அது பிடிக்கலையா சமையல்காரன்னு சொல்ல போகுது. அப்போ இப்போ அதான் இந்த மச்சான நான் நல்ல குக்கர் நிலையில நான் எல்லாம் ஒரே கருத்து தான். எல்லாம் ஒரே கருத்து தான். ஆங்கிலத்தில் அது தமிழில் சொன்னது, ஆங்கிலத்தில் சொன்னது. ஓகே, அவர் வந்து இந்த பஞ்சியை பார்க்காம சமைப்பார். சமைக்கிறது அவர் சமைக்கிறது அவருக்கு சமைக்க தெரியாது. குசினி பக்கம் போக மாட்டார். ஆனா மிச்சர் வேலை எல்லாம் செய்வார். எல்லாம் செய்வார். இல்ல இல்ல மிச்சர் கிளீனிங் அவர்தான் வீடு தகவல் கிடந்தது. அவர்தான் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் சமைக்க தெரியாது. யாழ்னி சிரிச்சு கொண்டிருக்கிறோம் காரணம் நல்ல காலம் சமைக்க பழகாம இல்லை. நான் 2-3 முறை கேட்டேன் பழக்கி விட சொல்லி. அவாக அதை விரும்பினேன். அப்புறம் அதுக்குள்ளே நான் ஆதிக்கம் செலுத்தணும். என்ன விட பெட்டரா வந்தா எப்பவுமே வந்து ஒரு ஒரு சாப்பாட்டுல தான் அந்த ஆக்களை கவுக்கலாம். சரியா? அத நான் விட்டு கொடுக்கறதுக்கு எந்த உரிமையை விட்டு கொடுக்கறது நான் ரெடியா இல்ல. இவ ஸ்ரீலங்காவில் லண்டன் எங்கேயோ கேட்கல. ஒரு நாள் ஒன்றும் செய்யலாத்தில் நான் ஒரு டின் ஃபிஷ் கறி ஒன்று வச்சினேன். மகன் சொன்னார் அம்மாவோட நல்லா இருக்குன்னு அவரை சொல்லி சின்ன நான் இருக்கிறேன். இதெல்லாம் சமைப்பேன். சமைக்கிறேன் இல்லையா இல்லை அதிகம் பொருள் இல்லை. நான் சமைக்கிறேன். நீங்கள்லாம் சமைக்கிறதே இல்ல அந்த சில நேரம் இப்ப இல்லை நான் சமைக்கிறேன் இல்லை. அவர் முந்திர ஆளகட்டத்தில் நான் அவர் குதிரை போனேன். நானும் போயிடுவேன். நானும் போய் இருந்தேன். இப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகள் கேட்குங்கள் அப்பா இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு அது பெரிய சந்தோஷம் ஆயிருக்கு. இவ புத்தி காட்டுவேன் சொல்லி காட்டுவேன் நடுதள்ளி. ஆனால் இப்போ எல்லாம் நான் தான் சமைக்கிறேன். வேலை போக வேண்டாலும் அவள் தான் சமைக்கிறது. நான் ஒரு நல்ல சமையல்காரன் சொல்கிறத விட சமைப்பேன். இப்போ கொஞ்சம் சமைக்கிற பிறகு என்னன்னா எனக்கு கொஞ்சம் சில வருத்தங்கள் வந்து இவள் சமைக்க விடாமல் எனக்கு வேலை செய்ய விடாமல் பண்ணேன். இப்போ அப்பா எங்கே இருக்கிறாரு? அப்பா இங்க தம்பியோட இருக்கிறார். ரெண்டாவது தம்பியோட இருக்கிறார். ட்வின்ஸ் எல்லாமே ட்வின்ஸோ இன்னும் ஒரு தம்பி இருக்கிறார். கனடானா ஒரு தடவை இன்னும் காணல. சுதர்சன கண்டனீங்களே ஒருத்தரே சந்திக்கும். சரியான அந்த நேரம் கொஞ்சம் வெயில் யாரோ என்ன போண்டு வேலியாயே போயிடுவார். அவ வரைக்க அவ முற்றையே பாதி நக்கல் அடிப்பார். அவர் சீலனா நக்கல் அடிப்பார். எங்க கமல் பாரதிய காணல கமல் பாரதிய காணல சில நேரம் இவர் கோமன் பண்ற இருக்கிறார். எனக்கு சுதர்சன் தான் என்ன இதுக்குள்ள கொண்டு வந்தார். சொன்னவரோ என்னோட அந்த கந்தகோட்டம் அந்த பில்டிங் கட்டுறோம் இல்லை அந்த நினைவாலயம் அதையும் படித்து கொஞ்சம் அன்னதானம் எங்களுடைய அம்மாவுக்கு அப்போ அந்திராட்டி செய்யணும். ஆனால் வீட்டை செய்யலை, இதில் செய்யலை, இங்கே செய்த இடத்துல பங்குவட்டையில் அங்கே போய் ஒரு அன்னதானம் செய்யணும். அதுதான் என்னுடைய அந்திராட்டி கட்டுவரிசி. அது செய்தனாங்க இல்லை செய்தனாங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து. அப்போ அந்த இதை காணொலி எடுத்து இவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு சரியாண்டி இவர் போட்டுவிட்டேன். போட்ட அப்புறம் இங்கே நான் வந்த பிறகு தொடர்புகள் கொஞ்சம் அது இருக்குது. நான் கேட்டேன், அண்ணன் நீங்கள் நல்ல வடிவாக படம் பிடிக்கிறீர்கள், குரல் நல்லா இருக்குது, ஏன் நீங்கள் ஒரு யூடியூப் செய்யப்படாதுங்க. அப்போ எனக்கு அது விருப்பமாக இருந்தது. 2 வருஷத்துக்கு முதலே முயற்சி செய்கிறேன். எனக்கு அதை எப்படி செய்கிறது ஒன்று தெரியாது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒன்று கேட்டேன், நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணி தந்துதாரீங்களோ, நான் இங்கே இருந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஓகே, அவர் உடனே முன் வந்தேன். எல்லாருக்கும் உதவி செய்யும். நல்ல உதவி கனவு ஒரு ஆளுக்கு இங்க வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு வேலை எடுத்து கொடுத்தவர் அங்க நின்று வந்து அங்க இருந்து வந்து ஒரு ஆளுக்கு அவரோட புதுசா கனடாக்கு வந்த ஒரு ஆளுக்கு வேலை எடுத்து கொடுத்தாரு. அப்படி கணக்கு அந்த உதவி செய்யற நல்ல குணம் இருக்குது. அவர் கேட்டார், அப்ப என்ன பேர் வைப்பாங்க உடனே வந்து தமிழ்ல வரேன் யோசிக்கல. அப்படி தமிழ் இல்ல அப்படியா நல்ல பேர் வந்து உடனே இதாண்டு அப்படியே கண்டினியூவாக அவரை எடிட் பண்ணி தந்து அவரை எடிட் பண்ண முடியாத இடத்துல வேறு 2 பிள்ளைகளை வச்சு அங்கே படிக்கிற பிள்ளைகளை வச்சு அவங்க எடிட் பண்ணி இப்போ அவர் அந்த பிள்ளையா போயிட்டுது யூனிவர்சிட்டி. அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போயிருக்க அதுவும் ஒரு நல்ல உதவி செய்கிற மனப்பான்மை எனக்கு எடிட்டிங் பழங்கி போட்டு போயிருக்கேன். அதான் வந்து எதில் என்று சொன்னால் டிவி வீவரில் இருக்கும்.
டீம் வியூவரில் இருந்து பார்த்து டீம் அதுக்கு பிறகு நான் பார்த்து பழகி சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய கஷ்டமாக இருக்கும் எல்லாம். அது வந்து அது அங்கே பழக இப்போ ஓரளவுக்கு சரி ஓகே. சிலருடைய மனசு அந்த மனப்பாங்கு அப்படின்ற தன்மை வந்து உதவி செய்கிறதான் அவைய தன்மை. அப்படியான இதை நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு செய்கிறதில்லை, எதிர்பார்த்து கொண்டு அவை திருப்பி செய்கிறேன் எதிர்பார்க்கிறதும் இல்லை, கடவுள் செய்வார் என்று எதிர்பார்க்கிறதும் இல்லை. சிலருடைய இதில் அப்படியே தன்மை அப்படியே இருக்கு. அப்படி நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். எனக்கு நீங்க போக முன்னா இன்னும் ஒரு ஆளை பேட்டி எடுக்க வேணும். ஒரு படம் டைரக்டர் நாங்க சொன்னோம், அவர் ஒருக்கா உங்களோட யூடியூப்ல நான் இதற்கெல்லாம் ஓடி தெரியும். நான் அது என் கடன் பணி செய்து இந்த கலைஞர்களுக்கு செய்யறதுக்கு நான் எப்படி வளர்க்கலாம் அவைகளை என்றதான் என்னுடைய. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஒரு கலைஞரை ஒரு படத்தை ப்ரமோட் பண்ண போயிருக்க, நீங்கள் ஒரு வீடியோக்கு இவ்வளோ எடுக்கிறீங்க ப்ரமோட் பண்ணுறதுக்கு, கலைஞர்களுக்கு வேறு இந்த இதுக்கு இவ்வளோ எடுக்கிறீங்க. நான் பேச ஆயிருந்தானீங்கள், இதுதான் என்னுடைய வேலை, இதை செய்கிறது தான் எனக்கு சந்தோஷம், இதுக்கெல்லாம் நாங்கள் காசு பண்ணி செய்கிறது அது அது ஒரு பெரிய கலைக்கு செய்கிற பெரிய துரோகம். அப்போ நீங்கள் அதை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கட்டாயம் அவரை போயிட்டு கேட்பேன். ஓகே, அப்ப போகணும் நான் இன்றைக்கு போட்ட கதைக்க தாரேன். அவற்றை அந்த இதுகளை போட்டு அவற்றை யூடியூப்லயும் அவற்றை படங்கள் யூடியூப்ல நான் அவர் பிளேயர்ஸ் இல்லாம அனுப்புவேன், நீங்க நேர சந்திக்கலாம். அவரும் ஒரு நியூஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார், குட் ஈவினிங் கனடா வச்சிருக்கு. உங்களோட மனைவிட்ட இருந்து ஒரு நல்ல குணத்தை எடுக்கணும்டா, நீங்க எந்த குணத்தை எடுப்பீங்க? அவர்கிட்ட இருந்து நல்ல குணத்தை என்ன காப்பாற்றி வச்சிருக்கிறான்னு சொல்லணும். வேணும்னு சொன்னால் அதிகமாக பொம்பளையோட கலைக்க விட மாட்டேன். முந்தி நான் கதைக்கிறேன் இல்லை, இப்போ கதைக்க விட மாட்டேன். ஏன்னு சொன்னால் கதைச்சால் நான் சில நேரங்களில் விழுந்துருவேன் என்ற பயமோ என்ன இருக்காது. சரியோ ஆனவரையால் கதைக்க விடுறேன், அதாவது நான் நல்ல வடிவாக இருக்கிறேன், நல்ல சுத்தமாக இருக்கணும். அது சொல்லுவோம், அது ஒரு பக்கமா அது ஒரு பக்கம் இல்ல இல்ல, அது நல்ல அதை எடுக்கல. உங்க கேன்சல் நீங்க கலவி நம்பிக்கை நலவி நம்பின ஆகலாது. நீங்க வந்து ஒரு நல்ல குணம் அவாக்கு இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் அவற்ற குணத்தை நான் அதை எடுக்க மாட்டேன், இருந்தாலும் எடுக்கிற அவற்ற குணத்தை நான் எடுக்கிறேன்னா அவர் வந்து கொஞ்சம் பொறுமை, எந்த விஷயத்தையும் அவுக்கண்டு இதண்ண மாட்டேன், பொறுமை, நல்ல பொறுமையா யோசிச்சுதான் செய்வார். ஆனா இப்ப நான் அப்படி இல்லை, நான் ஓகே என்று கூட ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறேன்டா கூட நான் இப்படி இப்படி என்ன உங்களுக்கு எடுத்து ஓகே ஓகே என்னதுக்கு வாங்குவோன்னு சொல்லிடுவேன். ஆஃப்டர் எஃபெக்ட் அப்புறம் அங்கே எஃபெக்ட் பண்ணும். ஏன்னு சொன்னா அது பிரைவே சொல்ல ராணி நீங்க தானே அன்றைக்கு என்ன இதுன்னு சொன்னீங்க, இப்ப அவையும் சொன்னா ரெண்டையும் என்ன பேலன்ஸ் பண்ண போறீங்க. அவர் அப்படி இல்லை, யோசிச்சு பொறுமையா இதாண்டுவார். காசு விஷயமும் அப்படித்தான். என்ன என்னட்ட தந்தா நான் வந்து செலவழிச்சிருவேன் காசை. ஓகே இந்த அப்படி கிரெடிட் கார்டுல அடிப்போம், இப்படி டேப் பண்ணி போட்டு வந்துருவேன். ஆனா அவர் வந்து அவருக்கு தெரியும் என்னத்துக்கு இன்ன இதுக்கு இந்த பேங்க்ல இன்னது போகணும், இன்னது பேங்க்ல இன்னது போகணும் அப்படி என்ன தெரியும். அந்த பைனான்சியல் இதை வந்து என்னட்ட தந்தா நான் அதை செய்ய மாட்டேன். இப்ப அவர்கிட்ட இருந்து அதையும் வேணும்னா எனக்கு அது விருப்பம். அவர்கிட்ட இது அந்த அவர் வந்து பைனான்ஸை வந்து இப்படி மேனேஜ் பண்ணுவார், நல்லா இதா அங்க பேலன்ஸ் பண்ணி இங்க பேலன்ஸ் பண்ணி எல்லாம் செய்வார். அத மாதிரி அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன நல்ல குணத்தை எடுப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச நல்ல குணத்தை எடுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் எடுத்துக்கொள்வேன். அவர்கிட்ட இருந்து அவ பொய் சொல்ல மாட்டான். முதலாவது பொய் சொன்னதில்லையா? பொய் சொல்ல மாட்டான். அதாவது வந்து அந்த அந்த உங்களுக்கு சொல்ல மாட்டாவோ இல்லாட்டி ஒருத்தருக்கு போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி விட்டுருவார். மற்றது ஏமாற்றுற தன்மை இல்லை. ரெண்டு, மற்றது என்ன ஒரு காரியம் செய்கிறாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எந்த ஃபினான்சியல் பிரச்சனை எல்லாம் அவதான் தைக்கலாம். இப்போ பாருங்க இந்த பொய்க்கட்டுகள் வந்தால் ₹1 இருக்கா, என்ன நான் ஃப்ரீயாக போகலாம் சொல்லி கூட போய்க்க எந்த இதுவும் கொண்டு வரேன். அதுக்கும் காரணம் வந்து அவையால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும் இவையால் இந்த எடுத்து 5 வருஷம் என்ன அப்படியே தாண்டி வச்சு ஒரு இதில் விட்டு விட்டேன். என்ன இதில் விட்டுவிட்டு நீங்கள் இருங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படி இருந்தால் இவையல் பிள்ளைகள் எல்லாரும் இந்த விஷயத்தில்
வலு ரகசியமாக நடந்து கொள்வேன். ஏனென்று சொன்னால் இந்த பணம் இவற்ற கையில் இருந்தால் இது வெளியில் போயிடும். இவருக்கு கையில் காசை வச்சிருக்க தெரியாது, கேட்டு உடனே கொடுத்துருவார். சில நேரங்களில் தண்ணி அனுப்பிக்கு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கும் அனுப்பிடுவார். அந்தபடியாக அந்த விஷயத்திலையும் என்ன அந்த பொறுப்பை நல்ல வடிவாக வச்சுக்கொண்டு என்ன நல்ல வடிவாக வச்சு பார்க்கணும். அதுதான் நாங்கள் உள்ளது. இப்போ என்னுடைய சமையல், சாப்பாடு, மற்றது உடுப்பு துவைக்கிறது எனக்கு இதுவரையில் உடுப்பு துவைக்கிறது எப்படி என்று தெரியாது. வாஷிங் மிஷின் போட தெரியாது எனக்கு. எனக்கு மிஷின் தான் இருக்குது, அதெல்லாம் தெரியாது. மற்ற சமையல், சாப்பாடு எல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் அவதான் செய்கிறேன். எந்த ஒரு வேலையும் செய்ய வர்றீங்க. அப்படி கொஞ்சம் இருத்தி இப்போ என்னால் செய்ய முடியாமலே போட்டு கொஞ்சம் காலம் வருத்தமாக. அப்படி அந்த ஒரு குணம் தான் கேட்டேனுங்க. நாங்கள் பல குணங்களை சொல்லுவோம். ஆனால் என்ன பிடிக்காத வந்து சரி, அதையும் சொல்லுங்க. பிடிக்காத குணத்தை. பிடிக்காத குணம் வந்து கோபம். இப்ப செஞ்சு கொண்டு இருப்பா. என்னோட தனியர் கேட்க கொஞ்சம் மூசுவர். அது உரிமையா எடுத்துக்கொள்றோம். இப்படி ஒரு தலையாட்டம் இருக்கும். ஏதாவது நான் இந்த இதை எடுத்தால் அண்டு விளாஞ்சி விடுவேன். டக்குனு உடனே சொல்லி கொடுவேன் கேன்சல் கேன்சல் சொல்லி கொடுவேன். அது கேன்சல். நான் சும்மா வெளியில கதைப்பேன். நான் இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வலிக்கிற வண்டி டிக்கெட் போட இருக்கிறேன் சொல்லி அப்ப கேன்சல். அப்ப நான் டெலிஃபோன் வச்சு உடனே சொல்லி கொடுவேன் கேன்சல். ஜோலியே என்ன இருந்தாலும் அங்கதான் நான் சப்போர்ட். அங்க சப்போர்ட். அப்ப பாத்தீங்களா எனக்கு தான் சப்போர்ட். நான் வந்து அதான் கேன்சல். ஐயோ கடவுளே. இதன்னைக்கு ஒரு கனடா எங்கட வீட்டை நடந்த யூடியூபர்ஸ் மீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொன்னீங்க. அது மற்ற இன்னொன்று ப்ரொபோஸ் பண்ணீங்கள். சீலன் முந்தினாக்கா இது அவற்றை இதனாக்க கனடா அண்ணான்றது ஒரு அருமையான பேர். அது கனடா அண்ணா. நாங்களே பார்த்து கனடா அண்ணான்னு கூப்பிடுற அளவில் அவர் பேர் பலருக்கு இனிமையான ஒரு ஃபன்னான நாடாக இருக்காங்க. அதுதான் என்ன சிலர் வந்து ரிசர்வ் டைப் ஆகிருக்கிறேன். சிலர் வந்து கதைக்கிறது வந்து இப்போ நான் கனவியரோட பழைய அளவில் எனக்கு ஒரு முறை சந்திச்சா பேருந்து சந்திக்க விருப்பாங்க. ஒரு முறை சந்திச்சா அவையில பேருந்து சந்திக்கிறது விருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவையின்ற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நடிப்பு. அது ஸ்டைலா கரைக்கிறதுல இருந்து ஸ்டைலா இதன்றதுல இருந்து அந்த கண்ணில் முகத்தில் இதுல எல்லாம் அந்த நடிப்பு இந்த சாயல் இருக்குது. அப்ப அது எனக்கு பேருந்து அவைகளோட தொடர்பு கொண்டு விருப்பம். ஆனா என்னண்டா சில நேரத்துல நாங்களும் அப்படி இருந்திருப்போமோ. எங்களுக்கான அனுபவங்கள் வரைக்கதான் ஒரு மனுஷரை பக்குவப்படுத்துறான்னு சொல்லுவினா அது இயற்கையா இருக்கு. இயற்கையா சிலர் வந்து உண்மையாக தாங்கள் சேர்க்கமெல்லாம் பூச்சிக்கொள்றோம். தாங்களை வெளிப்படுத்தி காட்டிங்க சேர்க்கமெல்லாம் பூச்சிக்கொள்றது. இப்ப என்ன எனக்கும் ஒரு கனவேரில் அந்த இதில் தான் இருக்கு. நீங்கள் உங்களோட கதை பேச்சுகள் இதில் 40 வருஷமாக இருக்கிறீர்கள். கதை பேச்சுகள் அதுகள் எல்லாம் அங்கே இருந்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருந்த மாதிரி அது அப்போ பின்ன இப்போ வேந்தென்ன இப்படியான வார்த்தைகள் அப்படி என்று சொல்லிக்க நாங்கள் இதனை எப்படி கேட்க எங்கள்கிட்ட ஒரிஜினல் அதான் வந்து தமிழில் என்னன்னு சொல்கிறது தான் தமிழை விளக்கம் சரி உண்மையான தன்மை அதுகளோடு தான் நாங்கள் அண்டு வரையிலும் இன்று வரையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அகச்சு எல்லா மற்ற சகோதரங்களும் உரையாணைக்கப்படாது. உரையாணைக்காலும் நான் துவைக்க மாட்டேன். இல்லை இது கடைசி தங்கச்சி, கடைசி தம்பி இருக்கிறார். தம்பிக்கு முதல் தங்கச்சி. அவள் டெய்லி என்னோட செல்வம் எடுத்து கொண்டு தான் இருப்பாள். அப்படி எல்லா சகோதரங்களும் என்னோட உறவா தான் இருக்கிறேன். இல்லைன்னு இல்லை. இது அவருக்கு வச்சிருக்கிற மச்சான் வந்து சென்னாலியில் கமலஹாசன் மாதிரி தங்க மச்சான் வச்சிருக்கோம். என்ன நல்லபடியாக பார்க்குறேன். அவங்க வாழ்ற வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ கனடாவில் தான் இந்த கதை வைக்கிறேன். இப்போ பிரான்ஸ்லே அல்லது வேறு இன்னொரு நாட்டில் இருந்தால் அந்த தங்கச்சியை பற்றி சொல்லுவேன். சரியோ சொல்லுவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கோம். இது நான் கனடாவில் இருந்து கிடைக்கிற வழியால கனடா தங்கச்சி, என்னுடைய ஆசை தங்கச்சி, அன்பு தங்கச்சி. நானோட பொன்னாங்காணின்னு தான் சொல்லுவேன். நானிலே பொன்னாங்காணி என்னதான் சொல்றது. அவர்
அவன் மச்சான் அவன் கணவர் இருக்கிறார் பொன்னார் மேனியர் என்று தான் சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு இனிமையானவர், அன்பானவர், எங்களுடைய எல்லாம் மிகவும் பாசமாக விளங்குறார். அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய மாணவன் கூட அவர் படித்த மாணவன் அவர் தான் பெருமையாக சொல்லிக் கொள்வோம். என்னோட படித்த உள்ளியார்கள் என்னோட படித்த உள்ளியார் என்ன மாதிரி இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும். சரியா அவருடைய டீச்சர் என்னன்னு சொன்னால் அந்த டீச்சர் வேலை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு டீச்சர் வேலை எனக்கு இப்ப இங்க எனக்கு டீச்சர் வேலை பார்க்குறேன். என்ன உங்களை டீச்சர் வேலை பார்க்கறது ஒரு தேவையில்லை, எல்லாத்தையும் நான் உங்களை வழி நடத்துறது அப்படி அப்படி நடக்குது. வேற என்ன இவ்வளவு நேரமும் அங்க இருந்து மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் வந்து ஏத்தேன்னு சொல்ல நீங்கள் இந்த வீடு தேடி வந்ததுக்கு நன்றி. அதோட சேர்த்து அவவையும் உங்களோட பெற்ற காப்பையும் கூட்டிக்கொண்டு வந்ததுக்கு நன்றி. நான் எதிர்பார்க்கல, ஏன்னா சில நான் உங்களை தான் என்ன தெரியுமேனா நீங்க யூடியூப்ல இன்ட்ரெஸ்டா யூடியூபர் நான் வந்திருப்பீங்க. ஆனா அவவும் சேர்ந்து நன்றதுக்கு உங்களுக்கு நன்றி, அவாக்கு மிக்க நன்றி. நானும் அவங்க நன்றி சொல்லிக் கொள்றேன். நான் இந்தியாவில் யூடியூபுக்கு வெளியில சொல்றதெல்லாம் பெண்ணுக்கு இருந்தாவது ஏற்க வைக்கிறது தான். அது எங்களுக்கு தெரியும் தானே, இல்லாட்டி அடுத்த காணொளி வராது. அதனால இவ்வளவு நேரமும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருந்தது இந்த நாள், எனக்கு மறக்க முடியாது. இனி எப்ப சந்திப்போம்னு தெரியல. ஆனா ஐயா வந்து திருப்பியும் வாரான்னு சொன்னவரை கனடாக்கு வந்தால் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.